ஹாய் ஹலோ. இன்றைக்கி நான் தக்காளி ரசம் பண்ண போகிறேன். அதுக்கு சட்டி வச்சு கொஞ்சமாக எண்ணெய், வெந்தயம், கடுகு போடணும். அம்மியில் அரைச்ச மசாலா இது அத்தனையும் அதெல்லாம் எண்ணெயில் போட்டு பொரிய விடணும். இதில் வந்து மிளகு, சீரகம், பூண்டு, தனியா எல்லாம் இருக்குது. தேவையான மஞ்சத்தூள் போட்டு நல்லா கலந்து விடணும். வாசனைக்கு பெருங்காயம் போட்டுக்கலாம். கட்டி பெருங்காயமும் போடலாம். நான் தூள் பெருங்காயம் போடுறேன். அம்மியில் நசுக்கி வச்ச 3 பெரிய தக்காளி சும்மா ஒன்றும் பாதியமாக நசுக்கியிருக்கு. அதை போட்டு நல்லா வதக்கி விடணும். அதே போல் அம்மியில் நசுக்கின கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா அதையும் போட்டுட்டு புளி கரைசலும் ஊற்றிடணும். சுவைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக நம்ம வெல்லம் போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். நல்லா நுர தழும்பி வரும்போது 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி அதை கொதிக்க விட்டுது அடங்க விட்டுட்டு நல்லா கலந்துக்கணுமா. சூப்பரான ஒரு தக்காளி ரசம் ரெடி ஆகிடுச்சு. இந்த தக்காளி ரசம் வந்து குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களும் சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டில் நாங்கள் இதை அடிக்கடிக்கு செய்வோம். நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.